அயோத்தி பெண்களின் அழகைக் காண ஆசைப்பட்டு அங்கே வரையப்பட்ட ஓவியங்கள் கூட இமைக்காமல் இருந்த அதிசயக் காட்சி. அன்பான தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். நேற்றைய பாடலில் அயோத்தியின் அழகிய மாதர்களின் பாதங்கள் ஊடலின் போது ஆண்களின் தோள்களை தீண்டும் போது அந்த வலிமை வாய்ந்த தோள்கள் கூட சிவந்து போவதைச் சொன்னார் கவி சக்கரவர்த்தி கம்பர். பெண்களின் அழகு அவர்களின் கோபம் கூட எப்படி ஆண்களை பாதிக்கிறது என்பதை அற்புதமாகச் சொன்னார். சரி, அந்த அழகு வெறும் மனிதர்களை மட்டும்தானா பாதிக்கும்? உயிரற்ற சடப்பொருட்களையும் பாதிக்குமா? ஓவியங்களையும் உறைந்து போகச் செய்யுமா? கேளுங்கள் கம்பனின் அடுத்த சித்திரத்தை. பொழுது உணர்வு அறிய அப்பொரு இல்மா நகர்த் தொழுதகை மடந்தையர் சுடர் விளக்கு எனப் பழுது அருமேனியைப் பார்க்கும் ஆசைகொல் எழுது சித்திரங்களும் இமைப்பு இல்லாதவே. என்ன ஒரு கற்பனை பாருங்கள். பொழுது உணர்வு அறிய அப்பொரு இல்மா நகர்த். அயோத்தி மாநகரம் எப்படி இருக்குது? பொழுது உணர்வு அறிய, அதாவது நேரத்தையே கண்டு அறிய முடியாத அளவுக்கு இருக்காம். ஏன்? அந்நகரில் வாழும் பெண்களின் அணிகலன்களின் ஒளியும் அவர்கள் மேனியின் ஒளியும் சேர்ந்து இரவா பகலா என்று சொல்ல முடியாத அளவுக்கு பிரகாசமாக இருந்ததாம். அத்தகைய பொரு இல்மா நகர் ஒப்பில்லாத, ஈடு இணையே இல்லாத அந்த பெரிய நகரத்திலே தொழுதகை மடந்தையர், அங்கே வாழ்ந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்? தொழுதகை எல்லாரும் வணங்கக்கூடிய பெருமை வாய்ந்தவர்கள். கற்பாலோ அழகாலோ குணத்தாலோ வணங்கத்தக்க அந்த பெண்கள் சுடர் விளக்கு என பழுது அருமேனியை. அவர்களோட திருமேனி எப்படி இருக்கு? சுடர் விளக்கு என சுடர் விட்டு பிரகாசிக்கிற விளக்கு மாதிரி. பழுது அருமேனி, எந்த குறையும் இல்லாத, குற்றமே சொல்ல முடியாத அழகான மேனி. அப்படிப்பட்ட அவங்களோட அழகான உடம்பை பார்க்கும் ஆசைகொள். பார்ப்பதற்கு உண்டான ஒரு ஆசையோ என்னவோ, அந்த ஆசையாக இருக்குமோ என்ற ஒரு வினாவை எழுப்புகிறார் கம்பர். எழுது சித்திரங்களும் இமைப்பு இல்லாதவே. அங்கே அந்த அயோத்தி நகரத்து சுவர்களிலே கட்டிடங்களிலே வரைந்து வைக்கப்பட்டிருக்கிற சித்திரங்கள் இருக்கிறதே, அந்த ஓவியங்கள் கூட கண்ணை இமைக்கவே இல்லையாம். ஏன்? அந்த பெண்களின் அழகை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதானோ அந்த ஓவியங்கள் கூட கண்ணை இமைக்காமல் அப்படியே உறைந்து போயிருக்கின்றனவாம். பாருங்க, என்ன ஒரு அற்புதமான உத்தி. ஒரு ஓவியம் கண்ணை இமைக்காதது இயல்புதான். ஆனால் கவி சக்கரவர்த்தி கம்பர் என்ன பண்ணுறார்? அந்த இயல்புக்கு ஒரு காரணம் கற்பிக்கிறார். அந்த பெண்களோட பேரழகை பார்க்குற ஆசைதான் காரணம்னு சொல்கிறார். அயோத்தியின் அழகை, அங்கே வாழ்ந்த பெண்களின் பேரழகை ஒரு ஓவியத்தின் பார்வையில் இருந்து நமக்கு காட்டியிருக்கார் கம்பர். அந்த அழகு வெறும் மனுஷங்களை மட்டுமல்ல, சடப்பொருட்களையும் வசீகரிக்கும் என்பதை சொல்லாமல் சொல்கிறார். என்ன ஒரு சித்திரம், என்ன ஒரு சிந்தனை! கம்பன் பாட்டு வெறும் எழுத்து இல்லை, அது ஒரு அனுபவம்.